என்னோட தலையெழுத்த நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. அது சரி, யோசிச்சா மட்டும் என் தலையெழுத்து மாறிடவா போகுது? ராம் சீதா புது கார்ல ஜோடியா போன மாதிரி நானும் ரவி கூட புது கார்ல ஜோடியா போய் ஜாலியா சுத்திட்டு வரணும்னு எவ்வளவு கனவு கண்டிருந்தேன். ஆனா புது கார் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொடுக்கறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்திட்டாங்க. அது தப்பு இல்லையா அத்தை? பாவ ரவி எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு அத்தை. என்ன இருந்தாலும் இந்த வீட்ல மரியாதை ராமுக்கு தானே. சித்ரா அத்தை சீதாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்ன வீட்டு வேலைக்காரியை விட மோசமா பாக்குறாங்க. ஏன் அத்தை, நானும் இந்த வீட்டு மருமக தானே. சரிங்க அத்தை, இந்த வீட்டுல நான் சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். என் தங்கச்சியாவது இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கட்டுமே. அம்மா, 5 முழம் மல்லிகைப்பூ கொடுங்க. முழம் 20 ரூபாப்பா. காசை பத்தி கவலை இல்லம்மா, 5 முழம் பூ கொடுங்க. தம்பி, சாமிக்கு 5 முழம் போதுமாப்பா? இது சாமிக்கு இல்லம்மா, என் சம்சாரத்துக்கு. அந்த பொண்ணை பாக்குறதுக்கும் அம்மன் மாதிரி தான் இருக்கு. சரி, 5 முழம் பூ கொடுமா. சீதா, இந்த அப்படி. ஏங்க, நான் ஏற்கனவே பூ வச்சிருக்கேனே. நான் முதல்ல உன்னை தனியா கூட்டு வந்திருக்கேன். நானே இஷ்டப்பட்டு உனக்கு வாங்கி தரேன். இந்தா புடி.